ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஏ விளக். இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை டே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாட்களுக்கு பிறகு ஒரு ஓய்வான நாள்னு சொல்லலாம். டென்ஷன் ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக அப்படியே இருக்கிறேன். உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய ஒலிம்பி வளமையாக வந்து சம்டைம்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சில நேரம் வேலை செய்வோம், கடையில் போய் உடுப்புகள் தைக்கணும் அப்படி இப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டை நின்று வடிவாக சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி விடிய எத்தனை மணிக்கு ஒரு 8:30-9 மணி போல் ஒலிம்பி வீடு எல்லாமே வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னால் கூட்டி மொப்படிச்சு மொப்பெல்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அஸ்மின நாய்க்குட்டி வளமையாக அப்படித்தானே என்ன செய்கிறது, அது பிள்ளை மாதிரி நாங்கள் பார்க்குறபடியாக வளமையாக வந்து இதாக நடக்கிறது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மொப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு சமையல் ஃபுல்லாக வந்து சமைச்சிட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு வந்துருக்கிறேன். சாப்பிட போகிறோம். சமையல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை நிறைய அன்றைக்கு விருந்தாளியல் வாரண்டா மட்டும்தான் இப்போ வீட்டில் வந்து சமைக்கிறேன். நான் இல்லாட்டி வந்து அம்மா தான் வளமையாக சமைக்கிறது. அப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுவேசன் ஓகே சமைங்க சஜின்னு சொன்னபடியே நாங்கள் வந்து சமைச்சிருக்கோம். வாங்க பாப்பா என்ன சாப்பாடுன்னு சொல்லி வாங்க. எங்களை வீட்டை வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாலே இந்த மஞ்சள் சோறு இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லாட்டி விருந்தாளியல் வாரணமோ அப்படி என்னென்றாலுமே வந்து இந்த மஞ்சள் சோறு தான் நாங்கள் வந்து அங்கே வறுமையாக சமைக்கிறது. மஞ்சள் சோறு இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கோழி இறைச்சி பிரட்டல், குழம்பு மாதிரி இல்லை, கோழி இறைச்சி பிரட்டல். இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காய சம்பல். இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் புடலங்காய் வரை. இங்கால வந்து கத்தரிக்காய் பிரட்டல். இறைச்சிக்கறி எந்த இருக்குது. மற்ற இங்கால வந்து திருக்க மீன் பொரியல். பருப்பு கறி சொல்லல, பருப்பு கறி. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் செம்ம பசிக்குது. வேலையெல்லாம் செய்துட்டு குளித்தது இன்னும் முழுகினது இன்னும் பசிக்குது. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறோம். எங்களோட வீட்டுக்காரர் எல்லாருமே வந்து நான் சமைச்சு வச்சுட்டேன். அவையிலும் சாப்பிட்டுட்டு நல்ல ரிலாக்ஸாக அங்கே ஹோலில் படுத்திருந்து டிவி பார்க்குறாங்க. சரியா, நாங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போய் ஞாயிற்றுக்கிழமை தானே நல்லபடியாக படுத்து நித்திரை ஒன்றை கொண்டுட்டு அம்மாக்கள் வந்து தோட்ட வேலை செய்கிறாங்க. அந்த தோட்ட வேலை என்னன்னு சொல்லி அதையும் பார்ப்போம். உங்களுக்கு அஸ்மின் சாப்பிட்டா புடலங்காய் வரை ஆசை தான். இப்போ வீட்டில் நின்று இப்படியே சமைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனாலும் என்ன செய்கிறது, வேலை இல்லாமல் நாங்கள் இருக்கலாது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிடுவேன்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 2 மாதத்தில் நல்ல ஃப்ரீயாக இருந்து வீட்டில் விதமாக சமைச்சி உங்களுக்கு வீடியோ போடுறேன், சாப்பிடுவோம். ஒரே ஒரு பிஸ்னஸ் தான், ஏதாவது ஒன்று. இப்போ நான் விடிய சாப்பாடு காட்டில் என்ன சாப்பாடு விடிய ரொட்டியும் சீஸ் போல். சரியா, இப்போ கூடிய சீக்கிரத்தில் என்ன சொன்னால் நான் இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலைன்னு சொன்னால் டென்ஷன். இப்போ உடுப்பு எல்லாமே வந்து அந்தந்த டைமுக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும். இப்போ பார்சல் எல்லாம் வந்து ஒரு கிழமைக்கு முதல் அவைகளுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி அப்போ நாங்கள் வந்து பார்சல் வந்து 15 நாள் 20 நாளுக்கு முதல் போடணும். அதே மாதிரி என்ன வேலைன்னு சொன்னாலும் ஒரு டென்ஷன் ஒன்று கட்டாயம் இருக்கும். அப்போ இந்த தையல் வேலை வந்து ஆகணும் ஒரு டென்ஷன். எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் சமாளித்து தான் நான் வந்து இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறேன். ஆனாலும் இப்போ ஒரு கொஞ்ச நாளில் வந்து என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் நான் அடுத்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக வந்து நாங்கள் வந்து 2 தோணிலையும் காலை வைக்காமல் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு வேலையை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக ஆகிட்டு ஒரு வேலையில் மட்டுமே வந்து நாங்கள் வந்து கவனத்தை செலுத்த போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வேலை மற்ற வந்து அஸ்மின்ட என்னென்னு சொல்கிறேன், அஸ்மின்ட கம்ப்ளைண்ட் வந்து நிறைய என்னில்லை. வீட்டை நிற்கிறேலையாம், நான் தன்னையை கவனிக்கிறேலையாம், அப்படி அவள் கவனிக்கிறது எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு அம்மாவாக இருந்தோண்டு ஒன்றே வந்து மட்டும்தான் செய்யலை. என்ன செய்யலை சொல்லுங்கள் அஸ்மி. வீட்டில் நிற்கல, அது மட்டும்தான். பசியில் நடங்குது எனக்கு, வீட்டில் நிற்கல, அது மட்டும்தான். மற்றபடி வந்து எல்லாமே வந்து அவாக செய்கிறேன். அவாக்கு ஒரு கவலையோன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் தன்னோட இருக்கணும், தன்னோடைய எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு தான் அலுவல் பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு 2 மாதத்தில் வந்து எல்லா வேலையும் செய்து ஃபினிஷ் பண்ணி எங்களோட அடுத்த பிஸ்னஸையும் வந்து தொடங்கி அதையும் வீட்டோடையே இருந்து அஸ்மியோடையே இருந்து செய்வேன். யூடியூப் பிஸ்னஸ், கடை வந்து மச்சால் பாப்பா, மற்ற வந்து வீட்டை சமையல் சாப்பாடு பிள்ளை குடும்பம் அப்படின்ட்டு இருக்க போகிறது. ஓகே, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் வீடியோவில் பார்த்து கொண்டு இருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம். சரியா,
வீட்டை இருந்தாலும் வேலை இல்லாமல் இருக்க மாட்டேன் நான். ஏதாவது ஒரு வேலை மாத சம்பளம் ஒன்று கையில் வந்து கொண்டே இருக்கணும். அப்படியெல்லாம் செய்து போட்டு வீட்டில் சும்மா இருக்கல தெரியுமோ. நிறைய பேர் அப்படித்தானேன்னு சொல்கிறது. வேலைக்கு போயிட்டு வீட்டை வந்து சும்மா இருக்கிறன்ற சரியான கஷ்டம். இப்போ ஏதாவது ஒரு வேலையோண்டு வீட்டை இருந்து கொண்டே நாங்கள் செஞ்சோண்டு அஸ்மியோடையும் இருப்போம். ஏன்னா அஸ்மி அஸ்மியால் தான் நான் இப்போ கொஞ்சம் கூட தையல் வேலை எல்லாமே வந்து எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு கொண்டு வாரேன். ஆனால் அஸ்மிக்கு என்ன சொல்கிறது, அஸ்மிக்கு தெரியாதானே வேலை செய்தால் தான் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே செய்யலாம் அப்படின்றது தெரியாது அஸ்மிக்கு. தெரியும் தானே, பழமையாக வீட்டை நான் சமைச்சாலே நானே சமைச்சு நானே சொல்லக்கூடாது. ஆனால் நல்லா இருக்கும் சாப்பாடு. அப்போ வந்து சாப்பிடும். செம்ம பசிக்குது, கை காலெலாம் நடுங்குது. விடிய விடிய சாப்பாடு சாப்பிடலைன்னா விடியலேருந்து ஒரே மாறி மாறி வேலை முடிவிட்டு இருக்கோம். அப்படியே சாப்பிட்டு செம்மையாக ஒரு நித்திரை ஒன்று கொண்டுட்டு ஒளிம்பி நம்மளோட தோட்டத்தையும் பார்த்துட்டு இருப்போம். வேணா சிமி எங்க குட்டி பைக்கில் ஓட்டுமா குட்டி சைக்கிள் ஓட்டுமா? உங்களுக்கு எதில் வேலை விருப்பமோ அதில் வாங்க. பைக்கில் சார்ஜ் இல்லை. காரில் ஜீப்பில் ஓட்டுமா? ஜீப்லேயும் சார்ஜ் இல்லை. அப்போ நடந்தாங்க. சைக்கிளில் இது இல்லை. ஓகே, அப்படியா சாப்பிடுவோம். மாறுதலாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஆடி ஆடி நித்திர கொண்டு அப்படி தான் நித்திர சாப்பிட்டுட்டு ஒரு நல்லண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு இதாக கொண்டு போய் முடிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சாப்பிடும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து வடிவாக சமைச்சி மதியம் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நான் அம்மா அப்பான்னு சொன்னால் தோட்ட வேலையை உங்களுக்கு காட்டுறேன்டே. நீ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே அப்படின்னு சொன்னால் தானே உங்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போய் நல்ல ஒரு நித்திரை ஒன்று பகல் நித்திரை ஒன்று கொண்டுட்டு வருவோம். அப்போ நித்திரை போய் கொண்டுட்டு இப்படியே வந்து நான் நம்மளோட தோட்டத்துக்கு அம்மா அப்பா வேலை செய்கிறேன். அந்த தோட்டத்துக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். என் மூத்த பார்க்காங்க போய் முகங்கள்லாமல் எழும்பி அப்படியே வந்திருக்கிறேன். பலமையாக தெரியும் தானே. அந்த கூடுதலாக சொல்கிறேன்னு சொன்னால் அப்படி செல்ஃபியில் வந்து எடுக்க இந்த முகம் வந்து உண்மையிலேயுமே வந்து வீடியோ எங்கள் டிவிலெலாம் போட்டு பார்க்க அவ்வளோ கேவலமாக இருக்கும். அவ்வளோ கேவலமாக இருந்தாலும் இந்த செல்ஃபியில் வந்து நான் தான் இப்படி கேமரா வீடியோ எடுக்கிறப்ப வேறு யாரும் இப்படி கேட்க வந்து எங்களுக்கு முகம் கொஞ்சம் படிவாக இருக்கும். இப்படி செல்ஃபியில் எடுக்க கேவலத்திலே கேவலமாக இருக்கும். ரெண்டாலும் பிரச்சனை இல்லை, எடுக்கத்தான் வேணும்னு சொல்லி எடுக்கிறோம். பார்த்தீங்களா? ஓகே, வாங்க இப்போ வந்து நாங்கள் போய் வேலை செய்கிறத பார்ப்போம். ஓகே பாருங்கள், இவங்களுக்கு வந்து இதுதான் வேலை. அவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. இதில் லாபம் பெறதா நட்டம் பெறதான்னு கேட்டால் அவங்களே கேட்போம். சரியா, இவ்வளோ தோட்டம் செஞ்சுருக்குறாங்க, என்ன லாபமா நட்டமா என்னன்ற ஒருக்கா கேட்போம். எங்களோட அப்பா கட்டாயம் கேட்கணும். எனக்கு விருப்பம் இல்லை, இந்த தோட்டம் செய்யத்தான் வேணும். ஆனாலும் இந்த வெயிலுக்கு நின்று வேலிப்பையும் கஷ்டப்படுறது வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் நெடுகளும் பேசுகிறது, நீங்கள் பேசாமல் இருங்கன்ட்டு ஹாய் பேசாமல் இருங்கன்ட்டு சொல்லி பேசுகிறதாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஹாய் இங்கே வாங்க இன்றைக்கு வீடியோவில் எல்லாம் போடுவேண்ணா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் காசு கேட்டா இங்கே வாங்க. அம்மா என்னவா நீங்கள் உழைச்சி சாப்பிடணும் வேணாப்பா. அம்மா கதையை கேளுங்க சரியா, முழுக்க இன்றைக்கு சொல்லும் உங்களோட தோட்டத்தை பற்றி சரியா. நீங்களும் அப்பா செய்கிற தோட்டத்தை பற்றி சொல்லிடுவேன் பிறகு சரியா. எவ்வளோ லாபம் எடுத்தீங்க இந்த தோட்டங்களால் நீங்கள் 2 பேரும்? வாங்க சில நேரம் லாபம் வரும், சில நேரம் நட்டம் பெறும். சில நேரம் லாபம் பெறும், சில நேரம் நட்டம் பெறும். உங்களுக்கு என்ன வந்தது? ஏன்னா அதுதான் முக்கியமான கேள்வி. ஐயோ கடவுளே, மக்களே பாருங்க, இவங்க என்ன தாங்கள் தொழில் ஒன்று செய்கிறோம் என்று செய்கிறாங்க. சரி, தோட்டம் வந்து காணி நீட்டாக இருக்கும், எல்லாமே ஓகே, அவர் சொல்கிறது ஓகே. ஆனால் அதில் அம்மா எத்தனை நேரம் லாபம் எடுத்துருக்குறீங்க? அம்மா தோட்டம் நீங்கள் 10 தரம் செய்தால் எத்தனை நேரம் லாபம் எடுத்துருக்குறீங்கன்னு சொல்லுங்கள்.
நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களை 2 பேரையும் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். ஏன்னா வசந்தியக்கா இன்னைக்கு உங்களை 2 பேரையும் நான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். சொல்லுங்க, தோட்டம் 10 தரம் செஞ்சா உங்களுக்கு எத்தனை தரம் லாபம் வந்திருக்கு கடைசி? 10 தரம் ஒழுங்கா செய்தா வருந்தாங்க. சப்பா ஆமா, நான் இப்ப வேற எதுவும் கேட்கல. தோட்டம் நீங்க 10 தரம் செய்து அம்மா இப்ப கேட்ட கேள்விக்கு அப்பா நீங்க சொல்லுங்க, 10 தரம் தோட்டம் செஞ்சீங்கன்னு சொன்னா எத்தனை தரம் லாபம் எடுத்துருக்கீங்க? 2 தரம்? இப்படி பொய்ய சொல்றீங்க? ஆமா 5 தரம் லாபம் வந்தாமா? எனக்கு சொன்ன கதையை கேட்டுன்னு சரியா? உண்மையா இவங்க கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் பேசுகிறோம். என்னென்னு சொன்னால் இந்த வெயிலுக்குள்ள இப்படி கஷ்டப்பட சரி. ஆனால் அவங்களுக்கு அதுதான் ஒரு என்னென்னு சொல்கிறது, அது ஒரு பொழுதுபோக்கா இல்லை எனக்கு என்னன்னு தெரியல. அப்பா சும்மா இருக்க மாட்டேன், அம்மாவையும் விட மாட்டேன். என்னம்மா வாழை அதுக்கு சைடுக்கு போடுவோம். சரி, அது ஓகே. வந்து வெட்டி அதுல இருக்கு அதெல்லாம் வளர்ந்து வந்து அதுக்காக சரிங்க. அந்த காணியில முழு மரம் செடியெல்லாம் வந்தது ஓகே. இப்போ நான் கேட்கல என்ன இல்ல சகலதும் இருக்கு. என்னத்துக்காண்டி இருக்கு? என்னத்துக்காண்டி இருக்கு? தோட்டம் செய்யுது அந்த மற்ற கண்டுகள் நடக்க ஒரு பெரிய கண்டு அதுக்கா அப்போ அதுக்கு இப்படி செய்யலாம் தானே. இப்போ தென்னங்கண்டையும் வாழைக்கண்டையும் வச்சுட்டு நீங்கள் பப்ளைன் கதைகளுங்க. ஏன்னா தென்னங்கண்டையும் வாழைக்கண்டையும் வச்சுட்டு நீங்கள் பப்ளைன் செய்தாலே தென்னங்கண்டுக்கும் வாழைக்கண்டுக்கும் போகும். இப்போ நீங்கள் இதில் செருக்கி புல்லடிச்சு இப்போ இவ்வளோ இதை நட்டு இதில் எல்லாம் என்ன லாபம் வந்தது? அதனால தான் அப்போ தோட்டம் செய்கிறார். இப்போ மக்களே ஒன்றும் செய்யாடி வெட்டியாக இருக்கும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அவையில் என்னன்னு சொன்னால் உண்மையாக ஒரு 10 தரமாக பார்த்து அப்பா அம்மா தோட்டம் செஞ்சிட்டோம்னா ஒரு 2 தரம் லாபம் எடுத்திருப்பினேன். ஆனால் அவங்க என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு இது இப்படி சும்மா காணி சும்மா வெறும் காணியாக இருக்கிறது பிரச்சனை. ஓய் இல்லை சரியா ஓகே, நாங்கள் இருந்து கொண்டு கதைப்போம். இப்போ என்னென்னு சொல்கிறேன், இப்போ முதல் வத்தப்பழ கொடி வச்சு உண்மையிலுமே நல்ல லாபம் வந்தது. ஒருக்கா கெக்கரி செஞ்சு லாபம் வந்தது. அப்போ ஒருக்கா அப்படி 2-3 தரம் லாபம் வந்திருக்கு. ஹாய் ஓகே. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் விளையாட வந்தீங்க அம்மா அம்மாக்கள் விளையாட வந்தீங்களா? சரி. அப்போ தோட்டம் ஒரு 10 தரம் செஞ்சால் அவைகளுக்கு 2-3 தரம் தான் லாபம் வருது. அப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்படி வெயிலுக்கு இருந்து கஷ்டப்படாங்க. அவைகள் சும்மா இருக்கல அந்த தோட்டத்தை செஞ்சு பழகி அவைகளுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வந்துட்டா என்னன்னு தெரியல. என்னம்மா உங்களுக்கு பொழுதுபோக்காமா? டெய்லி 5-10 ரூபா காசுனாலும் வந்து என்னம்மா சொல்லுங்க என்னது சாப்பாடு தெரியல புள்ளி பார்க்கலன்றது இல்லை. எங்கட தேவையிலும் இருக்குதானம்மா, எல்லாத்துக்கும் புள்ளியில எதிர்பார்க்க கூடாதானே. நீங்க இந்த தோட்டம் செஞ்சு என்ன தேவை நிறைவேற்றிக்கிறீங்க? ஆமா கடவுளே, என்ன சொல்கிறது, ஒரு தோட்டம் அந்த போகத்துக்கு வடிவாக தெரிஞ்சு செய்யணும். முந்தியெல்லாம் லாபம் தான். ஆனால் இப்போ நீங்கள் தோட்டத்தில் ஒரு லாபம் இல்லை. இப்படி தான் ஒவ்வொரு முறை செய்யக்கையும் இப்படி தான் சொல்கிறீங்க. சரி செய்யுங்க, உங்களோட ஆசைக்கு செய்யுங்க. இப்போ நான் வீடியோ எடுத்து போடுறேன், அடுத்த தரம் வீடியோ எடுத்து போடுவேன். எவ்வளோ லாபம் நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க. ஓகே சரியா? மக்களே பாருங்க, எனக்கு முன்னால் ஒரு ஆள் நிற்குது. எங்கிட்ட நட்டாசா அம்மா, நட்டாசா விட்டா அப்படியே என்னைய கட்டிப்பிடிச்சு கொஞ்சிடும். நட்டாசா பார்க்கத்தான் இந்த உண்மையாக இந்த நாயை பார்க்க உங்களுக்கு அந்த வீட்டை வர ஆக்கலன்னு சொல்கிறேன்னு சொன்னால் கடிக்குமெண்ட பயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் போய் நின்னமெண்டா மடியில் தலையை வச்சு படுத்துடும். அது ஆற இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே எங்கடி கியூட் நட்டாசா. சரியா? நட்டாசா பார்த்தா எல்லாருமே பயப்படணும். சரியா? எங்களை வீட்டை வாரத்துக்கு. சரியா? ஆனால் அது நீங்கள் யாருன்னாலும் பாசம் போய் கிட்ட நின்றீங்கன்னு சொன்னால் அப்படியே மடியில் தலையை வச்சு படுத்துடும். நீ பாருங்க, போ நட்டாசா போ. நான் சொன்னேன் கொஞ்சமெண்டா அப்படியே நட்டாசா இப்போ கட்டி பிடிச்சி ஒருக்கா கொஞ்சி விட்டுரும்.
என்ன நட்டாசா பா மாதிரி முகத்தை வச்சிருக்கிறது. இங்கே பாருங்க நட்டாசா போ நட்டாசா போங்க போ போ பாருங்க போகுதாண்டு. சரி இப்படியே எங்களோட ஃபேமிலியாக வந்து எல்லாருமா சேர்ந்து நாங்கள் பாருங்கள் நான் அச்சு அஸ்மி சக்சி இங்கால பக்கத்தில் நட்டாசா பாய்க்கு பக்கத்தில் வந்து நிற்கிது தெரியும். அங்கே அம்மாக்கள் தோட்டம் செஞ்சு ஃபேமிலியாக வந்து எங்களோட ஃபேமிலியாக வந்து இதில் பார்த்து கொண்டிருக்கோம். ஓகே அவங்களோட தோட்டத்தை அப்படியே என்ன அம்மா என்னம்மா செய்ய போகிறீங்க? போ நட்டாசா போ நட்டாசா காணும் போ நட்டாசா போ போ ஆ சதமா லட்சுமி என்னம்மா பைத்தங்கொடி போட போகிறீங்களா? நடக்கலாம் தான் இருக்கம்மா ஏம்மா பைத்தங்கொடி போட போகிறீங்களா? ஆ பைத்தங்கொடியும் போட்டு மிளகா கண்டும் வந்து நட போகிறாங்களாம். அதுதான் இவங்க வந்து இதில் செய்து கொண்டு இருக்காங்க. ஓகே சரி ஆ ஆ ஆ எல்லாம் நட போகிறேன். சரியா இந்த காணிக்கை வந்து இது அக்காக்கள்கிட்ட காணி. இந்த காணிக்கை வந்து அவர் எல்லாம் நட்டு கொடுக்க போகிறான். பைத்தங்கொடி அப்படியே தென்னங்கண்டு வாழைக்கண்டு மாங்கண்டு எல்லா கண்டும் வைக்க போகிறாங்களாம். என்ன யாழ்ப்பாணம் போய் கொடு பேசி கொண்டு தந்தவர் அது பதிவு வச்சிருக்கு அது நடவணும். பெரிய திட்டம் இருக்கு. காணியை இப்படி எல்லாம் நட்டு சோழி ஆக்கணும். வீடு கட்டுற இடத்த விட்டுட்டு மிச்ச மீது இடம் எல்லாம் கண்டு நடப்போம். ஓகே நடுங்க. அங்கால இந்த வீடு மட்டும் தனியாக அப்படியே விளாமரம் மட்டும் காய்ச்சி காய்ச்சி கொட்டி கொண்டு இருக்கு. ஓகே இவங்க வேலை செய்யட்டும். ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க அவங்க வந்து அம்மாக்கள் வந்து தோட்டத்தை செய்கிறதுக்காக எல்லாமே கிளியர் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு வடிவண்டைக்கு ரிலாக்ஸாக அப்படியே அங்கே இங்கேண்டு என்னென்னு சொல்கிறேன் வீடு எங்களோட வீடு அங்கால இருக்குது. இஞ்சால அக்காக்கள காணி அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இங்கே அம்மாக்கள் வந்து தோட்டம் செய்ய இப்போ வலிக்கிட்டுருக்குறாங்க. இப்போ அதையும் பார்த்துட்டு வந்து சும்மா கலாச்சது அவங்கள. ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது தோட்டம் செய்யாமல் இருக்க மாட்டேன். நம்ம அந்த வீடு காணி எப்போயுமே பச்சை பசுமையாக இருக்கும். இங்கே இது இப்போ காஞ்சிருக்குது. இங்கே இதுக்கு தோட்டம் வச்சா இப்படி இருக்கும் பச்சை பசை ரெண்டு இருக்கும். இப்போ அவையில் அதுக்காக முன்னக்கடி செய்கிறது. மற்ற வந்து எங்களுக்கு இப்போ கட்டாயம் வந்து சந்தைக்கு கொடுக்கணுமோ இல்லாட்டி அங்கே கொடுக்கும் அது இல்லாட்டியும் இப்போ சாப்பாட்டுக்கு வந்து கொண்டு இருக்கும். ஏதாவது மரக்கறி உங்களுக்கு தெரியும் தானே முந்தி வீடியோக்கள் போட்டிருப்பேன். சாப்பாடுகள் கத்திரிக்காய் பைத்தங்காய் அப்படின்னு சொல்லி வீட்டு தேவைக்குனாலும் நாங்கள் வந்து இந்த நேரம் உடனே பிடிங்கி சாப்பிட குடிக்க மாதிரி இருக்கும். அதுக்காகவே வந்து தோட்டங்கள் செய்கிறது. ஆக்கள் சும்மா கதை விட்டு பார்த்தது. ஆனாலும் இப்போ எல்லாத்தையும் வந்து கொளுத்தி அதாவது வந்து எல்லாம் துப்பராக்கி க்ளீன் பண்ணி கொளுத்தி காஞ்ச புல்லு தானே கொளுத்துறாங்க. பைப்புக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஓகே நெருப்பு வச்சு கொண்டு இருக்காங்க. ஓகே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக வந்து வீட்டில் இப்படி ஒரு வாழ்க்கை தான் வேணுமென்னு சொல்கிறது. வேலைக்கு போகிறது இதன்றதை விட இப்போ எல்லாமே வெறுத்து போய் இப்போ என்னடா இப்படா வீட்டை நின்று ஆறுதலாக சமைச்சி சாப்பிட்டு பிள்ளைகளோடு இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனாலும் வந்து தொழிலும் முக்கியம் தான். வேலையும் வந்து கட்டாயம் முக்கியம். அது இல்லாட்டி நாங்கள் வந்து இந்த காலத்தில் ஒன்றுமே செய்யலாது. நானும் அப்படி சொல்கிறது தான் எப்படியும் வீட்டை இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது. ஆனாலும் வந்து வீட்டை இருக்கிற கொஞ்சம் கஷ்டம். ஒரு 10 நாள் இருந்தேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஐயோ மண்டையெல்லாம் பிரச்சிடும். என்னடா சும்மாவே இருக்கலாம் இருக்குது ஏதாவது செய்யணும் போலேயே இருக்கும். உங்களுக்கு தெரியும் வளமையாக வந்து கொஞ்ச நாள் வீட்டை இருந்தாலும் ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டே இருக்கணும் போல தோணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள்லாம் மெனியனி வரைக்கும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதில் வந்து மற்ற வந்து என்னுடைய அடுத்த தொழில் அதை வந்து மெயினாக செய்கிறதுக்காக இருக்கிறேன். அதாவது வந்து க்ரீம் பிஸ்னஸை வந்து மெயினாக அதைத்தான் செய்கிறதுக்காக இருக்கிறேன். அப்படின்னு சொன்னால் பிள்ளையோடையும் இருக்கலாம் வீட்லேயும் வந்து கொஞ்சம் இருக்கிறது டைம் இருக்கும். தையல்னு சொன்னால் இப்போ கடைக்கு போகணும்னு சொன்னால்
விடிய போனோம்னு சொன்னால் பின்னேரம் பண்ணி நைட் ஆகும் பாரத்துக்கு. அப்போ இதன்னு சொன்னால் வீட்டோடையே இருந்து வீட்லேயே செய்து கொண்டு அசிங்கையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாப்போம் அடுத்த திட்டங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு அடுத்த காணொலியாக வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாங்கள் படித்ததில் வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் தர போகிறாங்க, பட்டமளிப்பு விழா நடக்க போகுது. அது எல்லாத்தையும் வந்து நீ வீடியோக்களில் வந்து பார்த்து கொண்டுருங்க. அது செய்வோம் சரியா. அங்கால அம்மா வந்து கோழி வளர்க்க போகிறாவாம். கோழி வளர்க்க போகிறேன். ஊர்கோழி குஞ்சு வேண்டிட்டா. மற்றது அதில் கோழி கூடு ஒரு அளவான கூடணும் கட்டிட்டாங்க. என்னது கோழி கூடு வந்து சின்ன அளவான கூடு கட்டி கோழி கூடு வேண்டிட்டா கொஞ்சம் வேண்டிட்டு நான் அந்த முட்டையை விட்டு நான் எடுப்பேன். உங்களுக்கு தருவனும் முட்டை கொண்டா தரலாம். ஏற்கனவே சுயேசம் தான் எனக்கு 10-12 கோழி வாங்கி தந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. அதை வேண்டி நான் அப்படியே அடப்பறிக்கி அதில் வச்சு செய்கிறேன் தான், இல்லைன்னு இல்லை. உங்களுக்கு முட்டையும் தரேன். அது மாதிரி இன்னொரு 50 கோழி 50 கோழி வாங்கிதான். இங்கே பெம்பல் என்னென்ன மக்களே எங்கட விட்டு சரி சுபேசன் கோழி வாங்கி கொடுத்தால் நான் முட்டை எடுக்க போனால் இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன பெம்பல்னு சொல்லி. வசதியாக இந்த கதையை கலங்க சுபேசன் தான் கோழி வாங்கி விட்டது. அதில் முட்டை எடுக்க போனால் எனக்கு சொல்கிறது தங்கட கோழி முட்டை நான் தண்டை கோழியாக முட்டை எடுக்க வேணாம்ன்றது. அப்போ நான் கேட்குற மாதிரி சுபேசன் தானே வாங்கி தந்த கோழி, சுபேசன் தானே வாங்கி தந்த நீ ஏன் வாங்கி தந்தேன்னு கேட்குறேன். அப்போ சுபேசன் வர நான் வரையா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. இல்லை இப்போ சாப்பிட வேணாம் இல்லை, எடுக்க போனால் அந்த சட்ட கதை அந்த அப்ப இது என்ன கதையான்னு கேளுங்க சரியா. உங்களோட பிள்ளைகளுக்கோ சாப்பிட முட்டை தராம இல்ல, முட்டை தரோம். நான் ஒரு முட்டை 40 ரூபா படி கொடுத்தா கூட எனக்கு ஒரு இது என்ன கதை, இதுக்கு ஒரு இது சொல்லிட்டு போங்க இல்ல சரியா. இப்ப நான் கேட்குறேன், உங்களுக்கு முட்டை ஒரு நாள் எடுத்து நீங்க சமைக்கிறே இல்லையா சாப்பிட்றே இல்லையா? இப்ப அந்த கதை இல்லை, முட்டை நீங்க எடுக்க வேணாலும் நாங்க எடுப்போம், நீங்க அப்படி சொல்லவும் மேலாது. அந்த இந்த கதை இருக்குல்ல, இது சுவேசன் தானே வாங்கி தந்தது நீ ஏன் வாங்கி தந்தனியண்டா. சுவேசன் வேற யார்? சுவேசன் யார் வசந்தியக்கா? அதை சொல்லுங்க. நான் முட்டை பிரச்சனை இருக்கட்டும் சரியா. அது சில நேரத்தில் எதுவும் செஞ்சா அது சுவேசன் தானே செஞ்சது, நீயா செஞ்சன்னு கேட்குறான்டா. அப்போ சுவேசன் அரங்கே இருந்து வந்தது. சுவேசன் பண்ணி தந்தது நான் சுவேசன் தான் பண்ணி தந்தேன். சஜி பண்ணி தந்தேன்னா இது சஜி இது என்ன இருக்கலாம் குடும்பத்தில், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை சரியா. இது எங்கே போய் சொல்கிறது? சாடி பண்ணி தான் பிரசாந்தம் தான் பண்ணி தந்து அதுதான் ஒரு குடும்பம் இதை இருந்தாலும் சரி வேண்டி தந்தாலும் தானே நான் சொன்னேன். கதையை கேளுங்க சரியா. அப்போ சுபேசன் என்னண்டு வந்தாண்டு தெரியா, சுபேசன் எங்கேருந்து வந்தாண்டு தெரியா சரியா. அம்மாவுக்கு சுரேசன் தான் வாங்கி கொடுத்த கோழி. அப்போ நான் சரி கதையை கேளுங்க. கோழி பிரச்சனை போய்கொண்டு இருக்குது. சரி இப்போ இப்படித்தானேம்மா, அதே மாதிரி நீங்களே கோழியை வாங்க. இப்போ நான் கோழி வாங்கி தந்து எனக்கு பிரியோசனம் இல்லை தானேம்மா. 50 கோழியும் நீங்க வேண்டி தாங்க. 50 கோழியையும் மேசையும் நோமி தவிடலையும் வேண்டி தாந்தீங்கடா. ஆமாம் அங்கே அந்த இது பத்த போதான் தாந்தா. இல்லை அது சுவேசன் நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீங்க. அப்புறம் நான் முட்டை எடுக்க போனால் கோழியை தான் வாங்கி தந்து நீ வளர்த்து தந்த யாருக்கப்பா. கதையை கேளுங்க. அப்போ அதான் இப்போ நான் கோழி வாங்கி கொடுத்தாலும் நீ கோழி மட்டும் தான் வாங்கி தந்த நீ நான் தான் வளர்த்தேன்டுவா சரியா. பாப்போம் அவட கதையை. ஓகே நீயே சொல்லு சாஜி, நீங்க செய்த சரியா. 60 கோழி குஞ்சு சுவேசன் பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட. சரி மாமி அடை வச்சு குஞ்சு வரைக்கி கோழி குஞ்சு வளர்க்குறான்ட்டு அது சந்தோஷம். நான் கொழும்புக்கு போய் வார்த்துக்கிட்டே நீங்க அந்த 60 குஞ்சை பார்த்தீங்களா? அப்போ நான் வீட்டை இருந்தால் பார்த்துருப்பேன். வீட்டை வந்தாலும் அதை பார்க்கணுமா கோழி கூட. இப்போவும் நீங்க ஒரு முட்டையை விட்டா கோழிக்கு கொடுக்குறீங்களா? அது நாய் குடிச்சிட்டு போயிடும். போங்க சந்தி நாய் குடிச்சிட்டு போய் நான் சத்தம் கோழி கொக்கரிச்சு கேட்டோடனே போகிறது. ஏன்னாட்டா இந்த நாயை தூக்கி குடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் குடிக்கிறீங்களா? இப்போ முட்டைக்கு சட்டை குடிக்கிறீங்க. அப்படியாண்டு இல்லை, பார்க்கணும். உங்களுக்கும் பங்கு இருக்குது. 50 கோழி விட்டால் நீங்களும் அதை பார்க்கணும். அம்மா இல்லைன்னு நாங்களும் பார்க்கணும். நீங்களும் போய் பார்க்கத்தான். உங்களோட 50 கோழி மனம் 50 முட்டை மனம் நீங்களே என்னென்னாலும் செய்யுங்க. ஏன்னா வளர்த்தா என்ன விட்டா என்ன, வாங்கி தரம் வளர்த்தா என்ன விட்டா என்ன, அப்பப்போ தேவைப்படைக்க 50 கோழியும் பண்ணி தந்து நான்
எனக்கு மேட்ச் முதும்படி தாங்க இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் வீடியோ பார்க்குற எல்லாரும் படியா ஞாபகம் வச்சுருங்க 50 கோழி மீதும் வாங்கி கொடுக்க போகிறோம் ஒரு நாளைக்கு முட்டை வாங்கிக்க உங்களுக்கு நான் அவட கதையை வந்து உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் சரியா 50 கோழியும் நான் தான் வாங்கி கொடுக்க போகிறேன் ஆனால் வந்து பாருங்கள் அதில் கதையை வந்து பாருங்கள் முட்டை எடுக்க கேட்க மாட்டேன் நீ மேஸ் வச்சியா நீ அது வச்சியா இது வச்சியான்னு ஒரு கதையை கொண்டு வரும் நான் எல்லாம் வச்சு வளர்க்குறேன் சரி ஆனால் நீங்கள் நான் இல்லாத நேரம் நீங்களும் அந்த கோழிகளை பார்க்கணும் சரி ஓகே அதெல்லாம் பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த இன்றைய நாள் இப்படித்தான் கழிஞ்சுது இப்படித்தான் அடிக்கடி எங்களுக்குள்ள இப்படி சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் வரும் பெரிய பெரிய சண்டைகளும் வரும் வீட்டில் எல்லாரும் அதெல்லாம் எடுத்து போட்டோ பண்ண சொன்னாலே சரி ஓ சரியா ஓகே இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சுஜி பாய்